விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாளளவும் ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அந்த பிரமாணத்தை கர்த்தர் இந்த பூமியிலே உண்டு பண்ணி வைத்து விட்டார். அதை இனி மாற்ற முடியாது. விதைத்தால் கட்டாயம் அறுவடை உண்டு. இதில் பல காரியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல விளைச்சலை பெறுவதற்கு கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்து கொண்டிருக்கிறேன். மக்கள் விரக்தியிலும் வேதனையிலும் சஞ்சலத்திலும் தவிப்பிலும் எதிர்காலத்தை குறித்த பயத்திலும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் அப்படி மனிதனுக்கு அப்படிப்பட்ட வாழ்வை உண்டாக்கவில்லை. தேவன் மனிதனுடைய வாழ்வை குறித்து அவர் மனதில் யோசித்த பொழுது இப்படிப்பட்ட பரிதாபமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவருடைய இருதயத்தில் சிந்தித்து கூட பார்க்கவில்லை. மனிதனுக்கு மகிமையான, ஆசீர்வாதமான, மேன்மையான ஒரு வாழ்வை தான் கர்த்தர் மனிதனுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வாழ்வை அவன் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எப்படி அனுபவிக்கலாம் என்பதைத்தான் வேதத்தில் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த விதைப்பு அறுப்பு. வசனத்தை விதைச்சு, கர்த்தருடைய வார்த்தையை விதைச்சு, இருதயத்தில் விதைச்சு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல வாழ்க்கையை அறுவடை செய்யலாம், நல்ல எதிர்காலத்தை அறுவடை செய்யலாம், விரும்புகிற வெற்றியை அறுவடை செய்யலாம், செழிப்பை அறுவடை செய்யலாம், நல்ல உறவுகளை அறுவடை செய்யலாம். வாட் எவர் யூ வாண்ட் இன் திஸ் லைஃப், யூ கேன் ரீப் இட். அதை நீங்கள் அறுவடை செய்யலாம். அதற்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் விதைக்கணும். எப்படி விதைப்பது? வசனத்தை வாயில் சொல்லி, உங்கள் வாயில் வசனத்தை வாசித்து, இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது வாயை திறந்து வாசித்து பழகுங்க. அப்படி வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை உங்கள் காது கேட்கிறது. ஏன்னா காதின் வழியாகத்தான் கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியம் காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் காது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய செவிக்கு கர்த்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறார். ஏன்னா இந்த பிசாசு செவியின் வழியாகத்தான் ஏவாளை கவுத்திட்டான். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நானும் இந்த செவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். இந்த செவியின் வழியாக தான் உன்னுடைய இருதயத்தை பிடிக்க விரும்புகிறேன், உன்னுடைய மனதை பிடிக்க விரும்புகிறேன், உன்னுடைய வாழ்வை நான் பிடிக்க விரும்புகிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், ஞான வெளிப்பாடுள்ள தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய செவியை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதிக நேரத்தை அதிலே செலவழிக்கிறார்கள். ஸோ நம்முடைய வாய் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அது இந்த காதில் விழுந்து உள்ளே இருதயத்துக்குள்ளே விதைக்கப்படுகிறது. எப்பொழுதுமே நான் ஏற்கனவே சொன்னது போல் விதைக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் நடுவில் ஒரு கால இடைவெளி இருக்கிறது. விதைச்ச அடுத்த நாளே அறுவடை எதிர்பார்க்கறது இல்லை. இன்றைக்கி நான் வசனத்தை வாசித்தேன், அல்லது இந்த வசனத்தை நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, அதனால் நான் வசனத்தை சொல்கிறத விட்டுட்டேன், வசனத்தை வாயை திறந்து வாசிக்கிறத விட்டுட்டேன்றாங்க. விட்டுட்டிங்கன்னா யாருக்கும் நஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். இது விடுறது இல்லை. இது தொடர்ந்து அறுவடையை பார்க்கிற வரை இந்த வசனத்தை நம்முடைய காதுக்குள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஏன் ஒரு நிலத்தில் ஒரு தடவை விதைச்சா போதுமே, திரும்ப திரும்ப விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? அறுவடை வர்ற வரைக்குமா விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாஸ்டர்? ஏன் வசனத்தை மட்டும் ஒரு தடவை கேட்டால் போதாதா? வசனத்தை மாத்திரம் ஒரு தடவை சொன்னால் போதாதா? ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க? ஏன் திரும்ப திரும்ப வாசிக்க சொல்கிறீங்க? ஏன் அறுவடையை பார்க்குற வரைக்கும் வாசிக்க சொல்கிறீங்கன்னா அதில் விவரம் இருக்குது பாருங்கள். இது எல்லாம் ஆவிக்குரிய காரியம். இந்த பூமிக்குரிய நிலத்தில் ஒரு தடவை விதைச்சா போதும். ஆனால் நம்ம பேசுகிறது ஆவி. நம்முடைய மனுஷனுடைய இருதயம் என்பது ஆவியை குறிக்கிறது. வார்த்தை ஆவியாக இருக்கிறது. ஆவியாக இருக்கிற வார்த்தை விதையாக நம்முடைய ஆவிக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே
விதைக்கப்படுகிறது. அது விளைச்சலை கொடுக்குற வரைக்கும் ஏன் நம்ம திரும்ப திரும்ப அதை வாசித்துக்கிட்டு இருக்கணும், திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்கணும்னா, அதை சொல்லலைன்னா, இதை நம்ம சொல்லலைன்னா, இந்த வசனத்தை நம்ம வாயை திறந்து சொல்லலைன்னா, இந்த வசனத்தை நம்ம வாயை திறந்து வாசிக்கலைன்னா, இந்த வாய் என்ன பண்ணுன்னா வேற வசனத்துக்கு மாறான, வசனத்துக்கு விரோதமான வார்த்தைகளை அது பேச ஆரம்பிக்கும். இந்த வாய் பேச ஆரம்பிக்கும். வசனம் ஒரு காரியத்தை உள்ள விதைச்சிருக்கும் பொழுது, நீங்கள் வேற ஒன்றை அடுத்த நாளே பேசுனா என்ன நடக்குது? இந்த விதைக்கப்பட்ட வசனத்துக்கு மாறான ஒரு காரியத்தை பேசும்போது, ஒரு நிலத்தில் விதையை விதைச்சு அடுத்த நாளே விளைச்சல் வரலன்னொன்னே விவசாயி போய் அந்த விதைத்த இடத்துல தோண்டி அந்த விதையை வெளியெடுத்து போடுறதுக்கு சமம். அது போட்டால் என்ன ஆகும்? விளைச்சலை பார்க்கவே முடியாது. இன்றைக்கி ஒரு விதையை விதைக்க வேண்டியது 2 நாளில் விளைச்சல் வரலன்னொன்னே அதை பிடுங்கி எரிஞ்சிட்டு வேற ஒரு விதையை விதைக்க வேண்டியது, அது ஒரு வாரம் பார்த்துட்டு மறுபடியும் அதை பிடுங்கி, ஜீவகாலமெல்லாம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா ஜீவகாலமெல்லாம் விவசாயி எந்த விளைச்சலையும் பார்க்க போகிறதில்ல. இப்போது வார்த்தையை நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கவில்லை என்றால், வார்த்தையை வசனத்தை தொடர்ந்து நாம் வாசித்து கொண்டு இருக்கவில்லையானால், நம்ம இந்த எதிர்மறையான உலகத்திலே வாழுகிற நாம் நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து பேச ஆரம்பிச்சிருவோம். அது வசனத்துக்கு விரோதமாக, வசனத்துக்கு மாறாக நம்ம பேசும்போது அது என்ன நடக்கிறது? உள்ளே விதைக்கப்பட்ட வசனத்தை தோண்டி எடுத்துரும். அப்போ விளைச்சல் இல்லாமல் போயிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரமாணம், சத்தியம். இதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் வாசியுங்கள், வசனத்தை வாசியுங்கள், வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். வசனத்துக்கு விரோதமாக பேச வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது வாயை கட்டுப்படுத்துங்கள், வாயை மூடுங்கள். வசனத்துக்கு எதிர்மாறான காரியங்களை பேசாதீங்க. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லிச்சு மோசேகிட்ட. கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோட இருந்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு தருவேன். அந்த தேசத்தில் கானானியர்கள் இருக்கிறார்கள், ஏத்தியர்கள் இருக்கிறார்கள், எமோரியர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தருமே இல்லைன்னு நான் சொல்லலை, எல்லாரும் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அவங்கள விடமாட்டாங்க, உள்ள போராடுவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் ஒன்று, இவர்களெல்லாம் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதை விட உண்மை, நான் உங்களோடு கூட இருப்பேன். இந்த வார்த்தையை, இதான் தேவனுடைய வார்த்தை, இதான் வசனம். இந்த வார்த்தையை கப்புன்னு பிடித்தவர்கள் 2 பேர், யோசுவாவும் காலேபும். இந்த வேவு பார்க்க போன 12 பேரில் இவர்களை தவிர 10 பேர் வேற விதைகளை விதைக்கிறாங்க மக்களுக்குள்ள. எதிர்மறையான, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமான வார்த்தைகளை விதைக்கிறாங்க. அவசரமாக எழும்பி பேசுகிறாங்க. காலேப் எந்திரிச்சு பேசுகிறான், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்ளலாம், கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை தருவார், பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, வார்த்தையை ஏன் இவ்வளவு அவசரமாக இவ்வளவு இதாக பேசுகிறாங்கன்னா, தவறான விதை விதைக்கப்படுகிறது. தேவன் ஒரு விதையை விதைச்சிருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை ஒன்றை விதைச்சிருக்கும் பொழுது இவர்களுக்குள்ளே தவறான விதை விதைக்கப்படுகிறது. தவறான விதை விதைக்கப்படும் பொழுது தவறான அறுவடை வாழ்க்கையில் வந்துடும். பாருங்க, இதை பேசினவர்களும், வார்த்தைக்கு விரோதமாய் பேசினவர்களும், அதை கேட்டவர்களும் ஒருவர் கூட கானானை பார்க்கவில்லை. பாருங்க, தவறான அறுவடை, தவறானது காரியங்களை விதைச்சு தவறானதை அறுத்து வாழ்க்கையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போய்விட்டது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலை அவர்கள் பார்க்காமல் போய்விட்டார்கள். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்து, ஒரு வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் உரிமை பாராட்டி,
ஒரு தேவன் உங்களோட ஒரு வசனத்தின் மூலமாக உங்களோட பேசியிருப்பார்னா அதை மட்டுமே பேசுங்க. அதுக்கு விரோதமான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இருக்கும் பொழுதும் நீங்கள் அதை மட்டுமே பேசுங்கள். வேறு எதையும் பேசாதீங்க. வேறு எதையாவது பேசுனீங்கன்னா நீங்கள் கேட்ட, உங்களுக்குள் விதைக்கப்பட்ட அந்த விதையை நீங்கள் தோண்டி எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை மனதில் வச்சுக்கோங்க. அதை தோண்டி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விளைச்சலை நீங்கள் பார்க்க முடியாது. விளைச்சலை நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள், கர்த்தர் அதனால தான் எதையுமே சொல்லாமல் செய்கிறதில்ல. அவர் என்ன செஞ்சாலும் முதல்ல சொல்லிட்டு தான் செய்வார். ஏன்னா முதல்ல விதைக்கணும். இதை விதைச்சாதான் விளைச்சலை பார்க்க முடியும். பிரமாணத்தை அவர் மீறுறதில்லை. பாருங்கள், அவர் தேவன் எதையுமே சொல்லாமல் செய்கிறதே கிடையாது. வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்க. தேவன் எதையுமே சொல்லாமல் செய்வதே கிடையாது. அவர் சொல்லுகிறார். ஏன்? அது விதையாக விதைக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு மனிதனுக்குள் அது விதையாக விதைக்கப்பட வேண்டும். யாரோ சிலருக்குள் அது விதையாக விதைக்கப்பட வேண்டும். யாருடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய விரும்புகிறாரோ அவர்களுக்குள் அது விதையாக விதைக்கப்பட வேண்டும். இப்போ அந்த நபர் அந்த விதையை பாதுகாத்து கொள்ளணும். அந்த விதைக்கப்பட்ட கிறிஸ்துவின் வார்த்தை, வாக்குத்தத்தத்தை பாதுகாத்து கொள்ளணும். எப்படி பாதுகாப்பது? அதுக்கு மாறான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை பேச மறுக்க வேண்டும். அதை பேசிட்டோன்னா இந்த விதை போயிடும். அதை பேசக்கூடாது. எதிர்மறையான காரியங்களை பேசாதீங்க. வாக்குத்தத்தத்துக்கு விரோதமான காரியங்களை பேசாதீங்க. பாருங்க, ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார். அதை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பினான். பாருங்க, அதை நம்புறதுக்கே அவனுக்கு பல வருஷம் ஆகிப்போச்சு. அதை பிடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் அதை என்னைக்கு அவன் பிடிச்சானோ அன்னைக்கு அருமையானவர்களே கர்த்தருடைய அற்புதம், கர்த்தருடைய கிரியை அங்கே நடைபெற ஆரம்பித்தது. ஸோ இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, திஸ் இஸ் த ஒன் திங். ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை நம்மோடு பேச விரும்புகிறார். நீங்கள் வசனத்தை விதைச்சிட்டு விதைத்த வசனத்தை திரும்ப தோண்டி எடுக்காதீங்க. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் சரி, வாயை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அதற்கு மாறாக ஒரு நாளும் பேசாதீங்க. ஒரு நாளும் பேசாதீங்க. நீங்கள் இதில் சீரியஸாக இருக்க பழகுங்கள். சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், நீங்கள் வாயை திறந்து ஒரு நாளும் வார்த்தைக்கு விரோதமாக பேசாதீங்க. ஏன்னா வார்த்தை விதை. நீங்கள் அதை பேசும்போது நீங்கள் பேசுகிற அதுக்கு வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறதையும் உங்கள் காது கேட்குது. அது உங்கள் காது கேட்டு அது உங்கள் ஆவிக்குள்ளே போகுது, உங்கள் இருதயத்துக்குள்ளே போகுது. அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும்பொழுது ஏற்கனவே விதைக்கப்பட்ட வசனத்தை அது கேன்சல் பண்ணுது. அவ்வளவு சக்தி நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு இருக்குது. நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு இருக்குது. அதனால தான் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், என் வாய்க்கு காவல் வையும், ஜெபிக்கணும். நீதிமொழிகளில் ஞானி சாலமோன் சொல்கிறாரு, இருதயத்தை பற்றி பேசும்போது தான் சொல்கிறாரு. அந்த வசனம் ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்போது அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஜெபிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. பாருங்க, கவனிக்கிறத பற்றி தான் இயேசுவும் பேசினார். கேட்கிறதை கவனி, வார்த்தையை கவனி. என் வார்த்தைகளை கவனி,
என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். வசனத்தை மற்றவங்க பேசும்போதும் செவியை சாய். நீ பேசுறதுக்கும் உன் செவியை சாய்த்து உன் வாய் என்ன பேசுதுன்றதை கவனி. வசனங்களுக்கு செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வசனம் என்பது என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம்? விதை. இப்போ விதையை பற்றி கர்த்தர் பேசும்போது, இங்கே ஞானியாகிய சாலமன் மூலமாக ஆவியானவர் பேசும்போது சொல்கிறாரு, அந்த விதையை காத்துக்கொள். அந்த விதையை நீ காத்துக்கொள். விதைச்சா போதாது, விதைச்சா போதாது, காதில் கேட்டால் போதாது, வாயில் சொன்னால் போதாது, அதை காத்துக்கொள்ளணும். அதை காத்துக்கொள்ளணும். ஏன்? 23வது வசனத்தில் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அங்கே விதையை காத்துக்கொள்னு சொன்னவர், இப்போ விதைக்கப்பட்ட நிலத்தையும் நீ காத்துக்கொள். விதையை உள்ள காத்துக்கோ, நிலத்தையும் காத்துக்கோ. விதையும் காத்துக்கோ, நிலத்தையும் காத்துக்கொள். ஏனென்றால் ஏனென்றால் அதனிடத்தினின்றுதான் ஜீவ ஊற்று புறப்படும். இப்படி சொல்லலாம், அதனிடத்தினின்றுதான் விளைச்சல் உண்டாக போகிறது. அந்த இருதயத்துக்குள்ளிருந்து தான் ஜீவ விளைச்சல் உண்டாக போகிறது. வாழ்வுக்கான விளைச்சல் உண்டாக போகிறது. எதிர்காலத்துக்கான விளைச்சல் உண்டாக போகிறது. சமாதானம் விளையப் போகிறது, சந்தோஷம் விளையப் போகிறது, ஞானம் விளையப் போகிறது, நல்ல எதிர்காலம் விளையப் போகிறது, கையின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் விளையப் போகிறது, செழிப்பு விளையப் போகிறது. எல்லாம் இருதயத்துக்குள்ளேருந்து விளையப் போகிறது. அதை சொல்லிட்டு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த வரிசையில் இதை தொடர்ந்து அவர் சொல்கிறார் பாருங்க. 24வது வசனத்தில், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. அதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. தாறுமாறு, மாறுபாடு அப்படின்னா என்ன? இன்னைக்கு ஒரு வார்த்தையை வாயில் சொல்லி காதில் கேட்டு உள்ள விதைச்சிட்டு அடுத்த நாளே இதுக்கு நேர் மாறுபாடான வார்த்தை, இந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமான வார்த்தை, சூழ்நிலைகளை பார்த்துட்டு இன்னொன்று பேசுறது. உதடுகளின் மாறுபாடு, வாயின் தாறுமாறு. அகற்று, தூரப்படுத்து, பக்கத்திலே விடாத. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், கர்த்தர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அப்படி செய்யும் பொழுது விதைக்கப்பட்ட விதை விளைச்சலை கொடுக்கறதுக்கு முன்னாலேயே தோண்டி எடுக்கப்பட்டுரும். இந்த மக்கள் இந்த ஆழமான சில காரியங்கள், ஆவிக்குரிய இந்த காரியங்களை அறியாதபடினாலே இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க பாருங்க. சூழ்நிலையாக பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜெபிக்கிறேன்ற பேரில் இந்த சூழ்நிலையவே கொட்டிக்கிட்டு இருக்கிறது. ஜெபத்தில் முழுவதும் இதையே பேசுகிறது. 45 நிமிஷம் இதே பேச்சு. எனக்கு அப்படி இருக்கு ஆண்டவரே, இப்படி இருக்கு ஆண்டவரே, அந்த பிரச்சனை ஆண்டவரே, இந்த பிரச்சனை ஆண்டவரே. இதை சொல்ல சொல்ல அது உள்ள உங்கள் காது கேட்குது, அது உள்ள விதைக்கப்படுது. இது விளங்க மாட்டேங்குது மக்களுக்கு. ஜெபத்தில் கூட வாக்கு தத்தங்களை சொல்லுங்கள், வார்த்தைகளை சொல்லுங்கள். அதுதான் ஜெபம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு நீங்கள் வந்து பாருங்கள். விளைச்சலை நீங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள், உங்கள் குடும்பத்தில் பார்ப்பீர்கள், உங்களுடைய வீடுகளில் பார்ப்பீர்கள், உங்கள் தொழிலில் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள, உதடுகளின் மாறுபாட்டை தூரப்படுத்த, வாயின் தாறுமாறுகளை அகற்ற எங்கள் எல்லாருக்கும் கிருபதாரம். இதன் மூலமாக தான் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். இருதயத்துக்குள் விதைக்கப்பட்ட விதையை காத்துக்கொள்ள முடியும்னு எங்களோடு நீங்கள் பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கிருபதாரம். சூழ்நிலையை பேசாமல் தொடர்ந்து அந்த சூழ்நிலைகளின் மத்தியில்
உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் பேச, வார்த்தைகளை மாத்திரம் சொல்ல, வார்த்தைகளை மாத்திரம் வாசிக்க இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.